Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட் ஆர் மற்ற டிவைசஸ்லேருந்து எப்படி பிசியை கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிசி டு பிசி ஃபைல் ஷேரிங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, PCல remote desktop நம்ம முதல்ல கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ண வேண்டியது ரிமோட் டெஸ்க்டாப்னு சர்ச் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணி சைட்குள்ளே போயிடலாம். ஸோ ரிமோட் ஆக்சஸ்ங்கிற இந்த கேட்டகரியில் போய் பார்த்தோம்னா செட்டப் ரிமோட் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நாம் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு ஒரு நியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ ஆட் டு க்ரோம் கொடுத்து ஜஸ்ட் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக நாம் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமும் இந்த டவுன்லோட் ஐக்கன் காட்டிகிட்டே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், அதுவே போகும். ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு ரிமோட் ஆக்சஸை அலோவ் பண்ணுறதுக்கான செட்டப் தான் இப்போ நம்ம செய்யணும். ஸோ ஜஸ்ட் நம்ம டர்ன் ஆன் கொடுத்துடலாம். ஸோ இந்த சிஸ்டமுக்கான நேம் அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு பின்னை கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும். சரி, இந்த சிஸ்டமை ஆண்ட்ராய்ட் டேப்லெட் மூலிமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ங்கிறத பார்த்துடலாம். அண்ட் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் டிவைஸோ இல்லை ஆப்பிள் டிவைஸோ இருக்கட்டும், ஸோ ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப்பை ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவைஸில் இந்த க்ரோம் ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆக்சஸ் மை கம்ப்யூட்டர் அண்ட் இன்னொன்று ஷேர் மை ஸ்க்ரீன். பட் நல்லா கவனிக்கணும், ஷேர் மை ஸ்க்ரீன் நம்ம கொடுக்குறோங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும்னா அந்த எக்ஸ்டென்ஷன் தேவை. பட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிள் கிடையாது. ஐ மீன் இந்த மாதிரி மொபைல் ஒரு டேப்லெட் இந்த மாதிரியான டிவைஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது கம்பேட்டபிள் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த டிவைஸோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண முடியாது. பட் இங்கேருந்து நம்மளுடைய பிசியை தாராளமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரிமோட் சப்போர்ட்டில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டர். ஸோ இன்னொரு கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆக்சஸ் கோட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ இதை நம்ம சிஸ்டம்லேருந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஜெனரேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ சிஸ்டமில் பார்த்தோம்னா சேம் ரிமோட் சப்போர்ட்டில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஷேர் தி ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு நியூ ஆக்சஸ் கோடை, அதாவது ஒரு ஒன் டைம் ஆக்சஸ் கோடை பார்த்திங்கன்னா ஜெனரேட் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் கோட் கொடுக்கலாம். அண்ட் அந்த யூனிக்கான ஆக்சஸ் கோட் ஜெனரேட் ஆன உடனே அதுக்கு ஒரு எக்ஸ்பயர் டைம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா அதை ஷேர் பண்ணி யாருக்கு அந்த ஆக்சஸை கொடுக்குறோமோ அவங்க இந்த கோட் மூலிமா பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நாம் அந்த கோடை ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா யார் ஆக்சஸ் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிற அவங்களோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷேர்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது யாராவது உள்ள அந்த கோடை வச்சு ஷேர் பண்ண ஆக்சஸ் பண்ண விரும்புகிறாங்கனாலும் அப்போ அவங்களுக்கு அந்த நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஷேர்னு கொடுத்தா தான் அங்கே அவங்களுக்கு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போது நம்மளுடைய சிஸ்டமோட மொத்த ஆக்சஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சாச்சு. நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சிஸ்டமை பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் ஸோ அப்போ ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி செஷன் ஆப்ஷன்ஸ் லைக் ஸ்கேல் டு ஃபிட், ரீசைஸ் டு ஃபிட், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோவோட கோடக். ஸோ நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ இங்கே நமக்கு வீடியோவோட கோடக்கில் பார்த்தோம்னா VP8, VP9 ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் VP9 நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் வித் லோ நெட்வொர்க் பேண்ட்வித் யூசேஜ். ஸோ எது வேணுங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹை குவாலிட்டி கலர் வேணாலும் தாராளமாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தாராளமாக நம்ம ரெஸ்பான்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, ரெண்டு பக்கமும் சரி அதிக டேட்டா பார்த்திங்கன்னா செலவாகும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்புட் கண்ட்ரோல்ஸ். ஸோ நீங்கள் கீ மேப்பிங்ஸ் ஆர் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கீ மேப்பிங்ஸ் எல்லாம் செஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக நீங்கள் இந்த ஜூம் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கட்டும், ஜஸ்ட் உங்களுடைய மவுஸோட ஏரோவை எங்கே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஜூம் பண்ணுறீங்களோ தாராளமாக ஜூம் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ட்ராக் பேடில் மவுஸ் நார்மலாக லேப்டாப்போட ட்ராக் பேட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ரெண்டு ஃபிங்கர் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ்,
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்மூத்தாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ எல்லா வேலையும் நீங்கள் இங்கேருந்து செஞ்சுக்க முடியும். கம்ப்ளீட்டாக அங்கேருந்து நீங்கள் உங்களுடைய மற்ற டிவைஸ்லேருந்து பிசியை தாராளமாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நான் மென்ஷன் பண்ண அந்த ட்ராபேக் என்னென்னா, பிசி டு பிசி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஃபைல்ஸை அப்லோட் அண்ட் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். மற்ற டிவைசஸ் லைக் இந்த மாதிரி டேப்லெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ செய்ய முடியாது. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஜஸ்ட் இதை ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ பிசி டு பிசி ஷேரிங் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஜஸ்ட் ரிமோட் ஆக்சஸ்க்குள்ளே போயிடுறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு எண்ட்லெஸ் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்னு காமிக்குது இல்லையா. சேம் டிவைஸ்க்கே இதே டிவைஸ்க்கே நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ பின்னை நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். நாம் ஒரு செக்யூரிட்டி பின் கொடுத்தோம் இல்லையா, அந்த பின்னை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்ட்ரு பண்ணுறோம். ஸோ சேம் என்னுடைய டெஸ்க்டாப்பே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரைட் சைடில் நமக்கு ஆப்ஷன்ஸ் வருது, கவனிச்சிங்களா. இங்கே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அந்த டிஸ்பிளே இதெல்லாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபைல்ஸை அப்லோட் பண்ணலாம். ஆர் ஈவன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை அங்கேருந்து தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது பிசி டு பிசி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னும் போது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் மற்ற டிவைஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அண்ட் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா செலவாகும் ஸ்மூத்தாக ரன் ஆகும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.